நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிளே தமிழ் வழியாக வரக்கூடிய 2026 இந்த வருஷத்துல ஒரு அதிசயம் இருக்குது. 2026 பார்க்காத ஒரு அதிசயம் இந்த வருஷத்துல மட்டும்தான் அந்த கிரகத்தோடைய கோள்கள் பக்கவா அமையும். 1 குரு பகவான், 2 சனி பகவான், 3 ராகு கேது. இந்த 4 கிரகத்தை வச்சுன்னா வருஷம் எப்படி இருக்கும் கணிக்க முடியும். 2026 பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்குது. ஏன்னா எல்லா கிரகமும் ஏன் ராஜயோகம் இருக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா? எல்லா வருஷத்தும் இது மாதிரி நீங்க அதிசயம் பார்க்க முடியாது. ஆனா இந்த வருஷத்துல மட்டும்தான் அதிசயம் இருக்குது. அந்தந்த கிரகம் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க. இப்ப குரு பகவானா குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு, சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போறாரு, ராகு பகவான் ராகுடைய நட்சத்திரத்துல போறாரு, கேது பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அவருடைய நட்சத்திரத்துல போறாரு. அப்ப என்ன ஆகும்? இந்த 4 கிரகம் நல்லா இருந்துட்டா மனித வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தான். ஏன்னா சனி தான் ஒரு மனிதனை பெரிய அளவுக்கு தொழில, உத்தியோகத்துல, ஆயில்ல ஒரு பிரம்மாண்டமான ஹார்ட் ஒர்க்கை பார்க்குறது சனி பகவான் தான். இவர் ஜாதகம் நல்லா இருக்கும். எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா விடுவாங்க என்ன சனி பகவானை கண்டா. அடுத்து குரு பெருங்கொண்ட பணம், இன்கம், வருமானம். இவரும் ஒரு முக்கியமான கிரகம். வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, நம்ம ஜாதகத்துல தோஷத்தை போக்குற ஒரே கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை. இவரையும் நம்ம மெயினா பார்க்கணும். அடுத்து ராகு கேது வந்தாவே எல்லாரும் ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க. ஏன்னா இவர் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். ராகு எந்த இடம் இருக்கோ ஒரு மனிதனை பிரம்மாண்டமா கொண்டு போய் டக்குன்னு கீழே சறுக்கி விட்டுருவோம். ராகு கேது அப்படி கிடையாது. ஒரு மனிதன் அப்படியே ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு மனக்குழப்பத்தை கொடுத்து, ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்லாம குழப்பத்தை கொடுக்கணும். அப்ப இந்த ராகு கேதும் ஒருத்தருடைய ஜாதகத்துல முக்கியம். அப்ப இந்த எல்லா கிரகமும் அவருடைய நட்சத்திரத்துல போகும்போது சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம். இந்த 12 ராசியும் பக்காவா இருக்கு. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நான் ஒரு இதுல என்ன பலன் கொடுக்க தெரியுமா? கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 2026 ஃபுல்லா என்னென்ன ஒரு விசேஷமான யோகம் இருக்கு, இதுக்கு நான் வீடியோல இருக்கு. கடைசி முடி வீடியோ பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சிக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சிக ராசி. எப்போதுமே சரி, விருச்சிக ராசி பாருங்க, பயங்கரமா ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா அந்த விருச்சிக ராசி தான். இவங்கள மாதிரி யாரும் சிந்திக்க முடியாது. பயங்கரமான ஒரு அறிவாற்றல் கொண்ட ஒரே ராசினா விருச்சகம் தான். கடுமையா உழைக்கக்கூடிய குணம் விருச்சக ராசியை பொறுத்தவரை நிறைய இருக்கும். உழைப்புகளை விரும்புவாங்க. என்ன முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது. இவங்க மனசுக்குள்ள என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க சந்தர்ப்பம் நீசமாகறாருல, ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் விருச்சகம். ஆனா எவ்வளவு ஹார்டான ஒர்க்கா இருக்கட்டுமே, நீ ஒரு சேலஞ்ச் பண்ணி இவங்க விருச்சக ராசியில ஒப்படைங்களே, இதை முடிச்சு பாரு அப்படிம்பாங்களே, எப்படியாச்சும் குறுக்கு வழி ஷார்ட்வேர்ல போய் அந்த காரியத்தை அடிச்சு நொறுக்காம வர மாட்டாங்க, வெளில வர மாட்டாங்க. இதாங்க விருச்சகம். எதுலையுமே கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், டேலண்டான குணம், ஒழுக்கமான குணம் விருச்சக ராசிட்டு நிறைய இருக்குங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி நம்மளுக்கு வரக்கூடிய 2026 சரியாந்திர யோகம். 2026 உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியான காலம் கண்டிப்பா வரப்போது. சனி பகவான் தொழில், ஆயுள், உங்களுடைய குடும்பம் எல்லாமே சனி பகவான் தான். 2 குரு பெருங்கொண்ட பணம், உங்க ஜாதகத்துல தோஷத்தை நீக்கிறது, வாழ்க்கையில என்னென்ன ஒரு வெற்றி கிடைக்கும் குரு தான் பார்க்கணும். அடுத்து ராகு கேது. இவ்வளவு கண்டா யாரும் பயப்பட பார்க்க மாட்டாங்க. தோஷத்தை உருவாக்குறதே இந்த ராகு கேது தான். ஒரு மனிதனை பிரம்மாண்டமா பெரிய அளவுக்கு போறது ராகு. கேதுங்கிறது ஒரு மனிதனை ஒரு குழப்பத்தை கொடுத்து தருமாற்ற போது கேது. இது எல்லாமே நல்லா இருக்க மட்டும் நீங்க பார்த்துட்டு இந்த வருஷத்தை மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஏன்னா கிரகம் இப்போ பக்காவா இருக்கு. தயவு செய்து இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க. எல்லாருமே உங்க ஜாதகத்துல என்ன கிரகம், இந்த 4 கிரகத்தோட திசாபுத்தி நடக்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த வருஷத்துல நிறைய ஒரு அதிசயம் இருக்கு. ஏன்னா எல்லா கிரகமும் அவங்களுடைய சொந்த நட்சத்திரத்துல போறதுனால இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. கடைசி முடி வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா உங்க ராசி பிரகாரம் 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல ராகு பகவான் இருக்காருங்க. 4ஆம் இடத்துல கேந்திரத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும் தான் செய்யணும். அப்ப ராகு உங்க ஜாதகம் நல்லா இருக்காரான்னு பாத்துங்க. அடுத்து திரிகோண ஸ்தானத்துல சனி பகவான் செம்மையான நேரம். இப்ப வக்ரம் தான், இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதனாலதான் இங்க சனி பகவான், சனி கொடுக்க யார் தடுப்பார்? செம்ம யோகம். திரிகோணத்துல 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கும். அவங்களை ஜெயிக்க முடியாது. இப்ப அவர் பலத்துல உட்காந்துருக்காரு சனி பகவான். அடுத்து 8ஆம் இடத்துல குரு பகவான்,
8ல குரு 2க்கும் 5 கூட 8ஆம் இடத்துல போய் நிற்கிறார். 8ஆம் இடத்துல நேரம் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. விபரீத ராஜ்யத்தை உண்டு பண்ணி விடுறாரு. கெட்டாம் இடம் எல்லாமே கெட்டதுன்னு நினைக்க கூடாது. 2026ல திடீர்னு உடையாச்சு யோகம் வரலாம். குரு நல்லா இருந்தா போதும். இப்ப ஒரு சிறந்ததுக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல உங்க ராசியை பார்த்துவா. நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா குரு போகக்கூடிய நட்சத்திரம் எல்லாமே நல்ல ஒரு அவருடைய சொந்த நட்சத்திரம் தான் போறாரு. அதனால நீங்க பயப்படவே கூடாது. ஒரு சில பேருக்கு விருச்சிக ராசி குரு நல்லா வந்துட்டாருன்னா, லக்னத்துக்கு நல்லா வந்துட்டாருன்னா இங்க கெட்டது சொல்ல முடியுமா? சொல்லவே கூடாது. 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல யாரு? கேது. கேந்திர யோகத்துல கேதுங்க. 4-10 ராகு கேது இருக்கு. சூப்பரா இருக்குங்க. 4யும் 10லையும் ராகு கேது. இந்த வருஷத்துல ராகு கேதுனா மாறாது, அதே இடத்துல இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் மார்ச் மாசத்துல இருந்து பாருங்க. இந்த சனி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணாரு? வருமான போடாத 8ல குரு இருந்தாரா. நிறைய வருமான குரு சரி இல்லாதவங்களாம் வருமானத்தையும் பொருளாதையும் ரொம்ப சிரமப்படுத்தினாரு. வேலை தொழில சரியாந்திர அடிட்டு சரியாத லாக்குங்க. நீங்க தொழில சரியாந்திர ஈடு கொடுக்க முடியல. வண்டி வாகனத்துல ரிப்பேரு, உடல் ஆரோக்கியத்துல தடை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வண்டி வாகன பிரச்சனை, தொழில ஒரு பிரச்சனை, எல்லா கஷ்டத்தையும் பார்த்தது யாரு தெரியுமா? நீங்க தான். சொல்லலாம், உங்களை கண்டிப்பா சொல்ல வேணாம். இருந்துச்சுங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை இட பிரச்சனையோ, வேலை பிரச்சனையோ, உத்தியோக பிரச்சனையோ, தொழில பிரச்சனையோ கண்டிப்பா இருந்திருக்கணும். நான் எழுதியே கொடுத்துருப்பேன். நிறைய பேருக்கு கண்டிப்பா நடந்துச்சுங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது விருச்சிக ராசி. வேலை, தொழில், இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்தில் ஒரு மருத்துவ செலவுகள், நிறைய தாமதம், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, திருமணத்துல ஒரு பிரேக்கை கொடுத்து விட்டாரு. இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகி போய் இங்கே தடமாகுது. 2025 ஃபுல்லாவே திருமணத்துல ஒரு தடங்கள் இருந்திருக்கணும். தொழில் உத்தியத்தில் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருக்கும். அப்ப இந்த 2026 நல்லதா கெட்டதா? நிறைய பேருக்கு நல்லதுதான். ஏன்னா சனிபான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதெல்லாம் நீங்க எதுவெல்லாம் கவலைப்படாம அடிச்சு துணிஞ்சு அட்டிங்க. உங்களால முடியும். யாருமே கர்மம் இல்லாம பிறக்க முடியாதுங்க. விருச்சிக ராசி எல்லாத்துக்கும் சொல்றேன்னா, ஒவ்வொரு இந்த 12 ராசிலும் எல்லாருமே ஒரு கர்மால பிறந்திருப்பாங்க. அந்த கர்மாவை நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பா உங்களால முடியும். உங்களால முடியும். விருச்சிக ராசி பிரெயின் மூளையை செலவு பண்ண நீங்க பெரிய ஆளு. ஏன் பயந்து ஒதுங்குறீங்க? கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். 2026 ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டா மூவ் பண்ணி அடிங்க. ஜெயிக்கலாம். ஜெயிக்க பிறந்த ஒரே ராசி விருச்சிக ராசி. அதனாலதான் சொல்லுவேன், விருச்சிக ராசி தோல்விக்கான ராசி கிடையாது. அப்போ உங்களோட மனசுக்குள்ள தைரியத்தை கொண்டாதவே நீங்க பெரிய லெவலுக்கு வருவீங்க. ஏன்னா முருகனுடைய அருள் உங்கள்ட்ட நிறைய இருக்கு. பயப்படாதீங்க. எது இருந்தாலும் உங்களால முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி கடன் பகை எல்லாமே பார்த்தீங்க. இனிமே முதல் பலனை என்ன சொல்லுவேன், யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்கோ இந்த 2026ல வருமானத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருங்க. அவர் சுயசாரம் வாங்கியிருக்காரு. அதனாலதான் சொல்றேன், ஏன் வருமானம் கிடைக்குங்கிற வார்த்தை சொல்றேன். இப்போ ஒன்றும் இல்லை, நகையோ நகை மூலமாகவோ இல்லை பணம் பெருமண்ட பணமோ இன்கம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம். இல்லை இடமோ வரலாம். ஒன்றும் இல்லை, அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து ஏதோ ஒரு வழக்கு இருக்கலாம். அதை போய் ஜெயிக்கலாம். உங்களை வீடு இடத்துக்கு வண்டி வாங்கணும், காசு பணம் வரலாம். கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த 2026ல. ஏன் வாய்ப்பு இருக்கு? ஏன்னா அவர் போறது புனர்பூச நட்சத்திரம். அடுத்து பூசத்துல போவார். கண்டிப்பா வாய்ப்பை கொடுத்துருவார். ஏன்னா வீடு வண்டி வாகனம் ஏதோ ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க, ஏதோ உங்களுக்கு கிடைக்க போது, இதை எழுதியே வச்சுக்கோங்க. நான் சொல்றது புனர்பூச நட்சத்திரம் பிறந்த எல்லாத்துக்குமே டைமிங் பக்காவா இருக்கு. குரு புனர்பூச நட்சத்திரம் போறதுனால தான் சொல்றேன், விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடம் செம்மையான யோகத்தை கொடுப்பார். வருமான இன்கம் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி வேலை கிடைக்காத அனைவருக்குமே அவருங்க சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்க. இப்ப ஓப்பனா சொல்றேன், வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். வேலை உத்தியோகத்துல நிறைய தடங்கள் இருந்துச்சு, வேலை பார்க்குற ஆள்கிட்ட பிரச்சனை இருந்துச்சு, வேலைக்கு ஆள் கிடைக்காத தொழில் பண்ற ஆளுலாம் இருந்துச்சா இல்லைன்னு கேட்டு பாருங்க. இனிமே நல்ல ஒரு வேலை, அனுகூலமான வேலை வரும். எதனால? 11ஆம் இடத்தை சனிபகவான் வேலை உத்தியோகஸ்தான் அதிபதி நேரா பார்ப்பதால் கன்னி ராசியை, கன்னியை எந்த கிரகம் பார்த்தாலும் சரி அதான் வேலை உத்தியோகத்தை நிர்வாகம் பண்ணும். அங்கே 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை உத்தியோகத்தில் பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கும் போது வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வெளிநாட்டில் உள்ள மாற போறீங்க. வெளியூர்ல வேலை பார்க்கறது கண்டிப்பாக அனுபவம். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணும்போது அரசாங்க வேலை வரப்போது. தனியார் நிறுவனத்துல ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடியவர்களாம் இந்த 2026 நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்க போது. ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால இந்த பலன். அடுத்து கொடுப்பாரு பாருங்க. ராகு என்ன பண்ண பாருங்க தெரியுமா உங்களுக்கு? உலகம் பேசுற அளவுக்கு பெரிய அளவுக்கு படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு போறது நீங்க தான் இருப்பீங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கோங்க. பட்டம் பதவி போல் அந்த எல்லாமே தேடி வரும். அரசியல் அரசாங்கத்தில் ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா உண்டு. விருச்சிக ராசி பேர் எழுதிடலாம். அரசியல் அரசாங்கம் பெரிய லெவலுக்கு வர்றது 2026 நீங்க தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எழுதலாம். என்ன, குருவும் சனியும் ராவும் எல்லாமே இந்த 4 கிரகம் மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும். 2026 எழுதியே கொடுத்துடலாம். செம்ம யோகம் இருக்கு. உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு நிறைய இருந்துச்சு. மருத்துவமனைக்கு போகாத ஆலையில் நான் எழுதியே கொடுத்துருப்பேன். மருத்துவமனைக்கு போகாத ஆலையில் விருச்சிக ராசி இப்ப மருத்துவ செலவு குறைஞ்சிடும். வெளிநாடு வெளியூர்ல படிக்கிற அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும், இனிமே இருக்காது. ஏன்னா
மனைவி ஸ்தானத்தை 7ஆம் இடத்த சனிபான் 3ஆம் பார்வையை சிறப்பு பார்வை அவர் கொடுக்குறனால காதல் திருமணமோ குழந்தை பாக்கியத்தோ அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா சனிபான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா. இதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு மாற்றம் வருது. தொழில் உத்தியோகம் சூப்பராக இருக்குது. மெயினாக மருத்துவ வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸு, இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை கண்டிப்பாக அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக லாட்ரி யோகம் உங்களுக்கு உண்டு. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. பார்த்துக்கேன். ஏன் லாட்ரி யோகம் எடுக்கும்? குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்து 11ஆம் இடத்தை சனி பகவான் 5ஆம் இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதா? அப்போ குரு சனி யாருக்கு யோகம் இருக்கோ அவங்க மட்டும் லாட்ரி யோகத்தை எடுக்கலாமே. உங்கள் ராசியான என்னன்னு பார்க்கணும். உங்கள் பிறந்த லக்கணத்தை வச்சு பார்க்கணும். எடுத்தா கண்டிப்பாக உண்டு. அதுக்காண்டி அதே பணத்தை கூட வரைய நம்ம ஜாதகத்தை மூலம் வெற்றி நிச்சயம். இப்போ நட்சத்திரம் நம்மளுக்கு போமா. முதல் நட்சத்திரம் விஷாதத்தில் பிறந்தவங்க. எப்படி விஷாதத்தில் பிறந்தவங்க பொய் சொல்ல தெரியாது, ஏமாத தெரியாது, பயங்கரமான திறமையான குணம் இருக்கும். குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். உணர்ச்சி வசப்படக்கூடிய நட்சத்திரம், பயங்கரமான கற்பனையான நட்சத்திரம், ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், ஒருத்தரை நம்பி வந்து அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம். மற்றவங்க மட்டும்தாங்க. நான் விசாக நட்சத்திரம் கெட்டதே சொல்ல மாட்டேன். எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்கணுங்கிற தைரியம் கொண்ட ஒரே நட்சத்திரம் இருந்தாங்க. பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அடுத்து பணம் கொடுத்து வாங்குறது, கொடுக்கல் வாங்க பிஸ்னஸ், ஐடிஐ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, நிறைய ஒரு கஷ்டமான வேலை பார்க்குறாங்க. அனைவருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்கும். கற்பனையான வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும். எழுத்து கணிதம், கம்ப்யூட்டர் சந்தோஷம் எல்லாமே இனிமேல் சூப்பராக இருக்குன்னா இதுக்கு மாதிரி நிறைய தடங்களை கொடுத்துட்டாரு. பொருளாதாரையும் வருமானத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க விசாரணத்தில் பிறந்தவங்க. மே மாதம் வந்து கஷ்டப்படுறாங்க. பம்பு வழக்கு பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்துக்கு தடை, குழந்தைகள் செலவுகள், குடும்பத்தில் ஒரு திருமணத்தில் தடை, எல்லாமே ஒரு தடங்களை நிறைய பார்த்துருந்தாங்க 2025. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விசாக நட்சத்திரம் தான். இப்போ எல்லாமே சூப்பராக அமைது பாருங்க. இப்போ இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, அரசாங்க வேலை கிடைக்கிறதோ, அரசியலை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே விசாக நட்சத்திரத்துக்கு செம்மையாக இருக்குது. பார்த்துக்கணும். கெட்டதே சொல்ல மாட்டேன். நான் நிறைய நல்ல விஷயம் காத்துருக்கு. அடுத்த அனுசவத்தில் பிறந்தவங்க எப்போதுமே நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்குங்க. இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது. இவங்களை மாதிரி உழைப்பாளிகள் யாருமே கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்ல போனால் எப்போதையும் குடும்பம், ஃபேமிலி இதை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. எது வந்தாலும் பயப்படாதீங்க அனுசவத்தில் பிறந்தவங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி சனிபான் வக்கரம் வந்தாரா நிறைய தடங்களுங்க. ஒரு 139 நாள் எடுத்துக்கங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த அனுசவத்தில் பிறந்த அனைவரும் சொல்கிறேன். மருத்துவமனைக்கு போனீங்களா, இல்லை வேலை இல்லாமல் இருந்தீங்களா, உத்தியோகத்தில் பிரச்சனை வச்சா, இல்லை கடன் பிரச்சனை வச்சா, இல்லை திருமணம் தள்ளி போணுச்சா, ஒரு குழப்பம் இருந்திருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து. நான் சொல்கிறது அனுசவத்தில் பிறந்தவங்க இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே பாருங்கள். ஆமாம் மாப்பிள்ள எனக்கு வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, வருமானம் இல்லை, எல்லாமே தரங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து அனுசவத்தில் பிறந்தவங்க. இனிமே பாருங்கள் சனிபான் வக்கர நிவர்த்தி ஆகிட்டார். வேலை மாற்றம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, திடீர் யோகம், காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த 2026 கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அதாவது அனுசவத்தில் பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்குறது நீங்களாக தான் இருப்பீங்க. ஏதோ ஒரு சொத்துக்கள் உங்கள் கையில் வரப்போ இருப்பார். அப்பாவுடைய சொத்து இருக்கலாம், அப்பாவுடைய சொத்து, ஏதோ ஒரு சொத்துக்கள் உங்களை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வருது. ஒரு திறமையான வேலையை ஈஸியாக முடிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை பக்கம் தேடி வரும். நீ அனுசவத்தில் பிறந்தவங்க. அடுத்து கேட்டேன் பிறந்தவங்க இவங்க மாதிரி யாரும் அறிவாக யோசிக்க முடியாது. என்ன எல்லா விஷயத்துலையும் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. என்கிட்ட பிடிச்சதே இந்த கேட்டேன் பிறந்தவங்க ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. இனிமேல் பாருங்கள் லைஃப்பில் எல்லாமே ஒரு மாற்றம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இது மாதிரி ரொம்ப தடங்களை கொடுத்துட்டாரு. வேலையிலையும், தொழிலையும், உத்தியோகத்திலையும், வருமானத்திலையும் நிறைய தடங்கள் எதுவுமே சரியாக அமையல. ஒரு குழப்பத்திலையும், ஒரு லாப வருமானத்தையும், பொருளாதாரத்தையும் நிறைய கஷ்டத்தை கொடுத்தா. நண்பர்கள், கூட்டாளி, திருமணம், மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரு தடங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அந்த 3 மாதத்துக்குள்ள நான் சொல்கிறது. இந்த வருஷம் 2025. 2026 உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பிரகாசம் அமையும். ஏன்னா புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. கண்டிப்பாக வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், கணவன் ஒற்றுமை, வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றங்கள், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கமிஷன் அதாவது நகரை வச்சுருக்கவங்க, இது எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும். எழுத்துத்துறை, கணிதத்துறை எல்லாமே செம்மையாக இருக்கும். செல்ஃபோன் கடை வச்சிருக்கோம், நல்லா ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். கேட்டேஜில் பார்த்தோம் நல்லா கோட்டை கட்டி வாழக்கூடிய நேரம் 2026. அவருடைய 2026 விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.